ஹாய் காய்ஸ், நீங்கள் ஆக்ஷன் படங்களை தேடி தேடி பார்க்குறவங்களா? அப்போ நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சரியான ஒரு ஆக்ஷன் மூவியை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். இந்த படத்தில் உள்ள சண்டை காட்சிகள்லாம் பார்த்தா சும்மா தாறுமாறாக தெறிக்க விட்ருக்காங்க. இந்த மாதிரியான சண்டை காட்சிகள்லாம் வேறு ஹாலிவுட் படங்களில் நம்ம பார்த்துருப்போமாங்கிறதே சந்தேகம்தான். இந்த படத்தோட புகழை பற்றி வார்த்தைகளால் சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு புரியாது இல்லையா? அந்த படத்தில் உள்ள சூப்பரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துக்குள்ளே நம்ம போகலாம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சீக்வன்ஸே உங்களுக்கு பிரமிப்பில் ஆழ்த்திருக்கும். அந்த பிரமிப்புடைய நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு யூடியூப் சேனல்களில் போடாத படங்களாக தேடி கொண்டு வரது தான் நம்மளோட முயற்சி. அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறதுல மட்டும்தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. வாங்க இப்போ படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிசனர் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் படம் தான். இந்த படத்தோட கதைக்களம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1942 இரண்டாம் உலகப்போர் நடந்துகிட்ருக்கு. அங்கே தான் அந்த படத்தோட கதைக்களம் நகருது. அந்த டைமில் பிலிப்பீன்காரங்களை ஜப்பான்காரங்க அடிமைப்படுத்தி அங்கேயே கேம்பிங் போட்டு தங்கியிருக்கிறாங்க. அதே டைமில் பிரிட்டிஷு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு வானத்தில். அந்த வான்வழி தாக்குதலின் போது ஒரு குண்டு விமானத்தில் பட விமானம் தீப்பற்றி எரிய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோ உட்பட ஒரு சில பேர் பேராஷூட்டை மாட்டிக்கிட்டு கீழே குதிச்சிடுறாங்க. அந்த குதித்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ஜப்பானீஸ் கேம்ப்பு போட்டிருக்கிற அந்த இடத்துல குதிச்சிடுறாங்க. இவங்க ஜப்பான் ஆர்மி சத்தம் கேட்டவங்க மறுநாள் காலையில் அப்படி காட்டை அலசி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோ ஒரு மரத்துக்கும் பக்கத்தில் ஒளிஞ்சிருக்கிறான். அப்படி இப்படி விரட்டி பிடிச்சி ஆளை பிடிச்சி கேம்ப்பு கொண்டு வந்து அங்கே இருக்கிற ஜப்பான் கமாண்டோ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த கமாண்டோ புதுப்பேட்டை படத்தில் சொல்கிற மாதிரி ஏன்டா இங்கே கொண்டு வந்தீங்க, ஆச்சிட்டு போய் முடிச்சு விடுங்கடான்னு சொல்ல, இங்கேருந்து இந்த ஆர்மி கேம்ப்லேருந்து ஆச்சிட்டு போயிட்டு ஒரு காட்டில் வச்சு இவனை காலி பண்ணுறதுக்கு கொண்டு போகிறாங்க. ஹீரோ பேரை சொல்ல மறந்துட்டேன் இல்லையா? இவர் பேர் ஜேம்ஸு. பிரிட்டிஷ் படையில் ஒரு கமாண்டோவாக இருந்திருக்காரு. இந்த விமானம் வெடித்ததில் இவர் தான் கீழே விழுந்ததில் அந்த ஜப்பானீஸ் ஆர்மிலாம் இவங்கள பிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவை ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு வந்து தலையை குனிய வச்சு கத்தி எடுத்து தலையை துண்டிக்கிறதுக்கு போகிறாங்க ஆர்மி. அப்போ கன நேரத்தில் சிந்தித்த நம்ம ஹீரோ அந்த கத்தியிலேருந்து தப்பிச்சு இவங்கள போட்டு புரட்டுன்னு புரட்டுறாரு. அதுலேருந்து ஒரு ஹெட் கமாண்டோவை மண்டையில் கத்தி எடுத்து சொருகி அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. தப்பிச்சு ஓடினவரை ஒரு வலையில் மாட்டிக்க அவர் கையில் வச்சிருந்த கத்தியும் கீழே விழுந்துருது. உடனே அவங்கள்ட்ட வசமாக மாட்டிக்கிறாரு. திரும்பவும் பிடிச்சிட்டு போன இந்த ஆர்மி நேராக கொண்டு அந்த கமாண்டோ கிட்ட நிறுத்துறாங்க. திரும்பி கடுப்பான கமாண்டோ, என்னடா திரும்ப உனக்கு இங்கிட்டு கொண்டு வரீங்க, ஆளை முடிச்சு விடுங்கன்னு சொன்னால் ஏன்டா அங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, அவங்க அப்போ தான் சொல்கிறாங்க, இவன் எல்லாரையும் அடித்து போட்டு கமாண்டாவையும் காலி பண்ணிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் திருப்பி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், செத்துப்பொண்ணோட பேட்சை கையில் வாங்கி அந்த கமாண்டோ பார்த்துட்டு, நீ கொண்டிருக்கிறது யாருன்னு தெரியுமா, எனக்கு உயிருக்கு உயிரான ஒருத்தவனை நீ கொண்டிருக்க, இதுக்கோட விளைவு நீ பெருசாக சந்திப்ப, இன்றைக்கி நைட்டு உன்னோட வெற்றியை நீ போய் கொண்டாடிக்க, நாளைக்கு காலையில் நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி வச்சிடறாங்க. பக்கத்தில் அவனை ஆச்சிட்டு வந்த அந்த ஆர்மி, இப்போ நான் அவனை வெட்டவா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ நல்லா நொட்டுவ, ஆச்சிட்டு போய் வெட்டுங்கடா, நான் வெட்டாமல் இங்கே வெட்டவா நொட்டவான்ட்டு போங்கடாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அவனையும் விரட்டி விட்டுருவான் அந்த கமாண்டோ. இவனை கூட்டிகிட்டு போவையிலேயே அங்கே பார்த்தா இவனை மாதிரியே நிறையா பிரிசனரை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. போவையிலே ஒரு ஆர்மி சொல்கிறான், உன்னோட சாவு ரண கொடூரமாக இருக்கும் நாளைக்கு காலையில். இதை பார்த்து இங்கே இருக்கிற கைதிங்க எல்லாம் மிரண்டு போகிறாங்க. அப்படி தான் இருக்கும் உன்னோட சாவு கொடூரமாக அப்படின்னு சொல்லி மிரட்டியாக ஆச்சிட்டு போகிறாங்க. போய் அங்கே ரூமில் விட்டுறாங்க. ரூமில் பார்த்தா ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. அவனுங்க நம்ம ஹீரோட்ட அப்படியே மெதுவாக பேச்சு கொடுக்குறாங்க. ஏன்டா இங்கே மாட்டிக்கினிய, இது என்ன இடம் தெரியுமா, நாங்களே தப்பிச்சு போக முடியாமல் நிற்கிறோம், இங்கே மாட்டிக்கினிய அப்படின்னு சொல்லி அவனை விடைக்க,
அதில் இன்னொருத்தன் சொல்கிறான், சும்மா வந்த எங்களையும் எந்த பாடுபடுத்துகிறாங்க, நீ 10க்கு 3 கமாண்டாவை போட்டு தள்ளிட்டு ஒருத்தன் தலையில் கத்தி எடுத்து சொருகிருக்க, உன்னையெல்லாம் சுத்தமாக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோ, இந்த பில்டப்பில் ஒன்று குறைச்சல, இவ்வளோ நாள் தப்பிச்சு போகாமல் இங்கே கிடக்குறீங்களே, அவங்களுக்கு தான் வேறு பழப்பு இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்க, அதில் ஒருத்தன், அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்துலாம் தப்பிச்சு போக முடியாது தம்பி, இங்கேருந்து தப்பிச்சு ஓடினவங்கள 3 பேரை வேறு கேம்புக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி பாதி வழியிலேயே முடிச்சு விட்டாங்க. அந்த கேம்ப் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்தாண்டா இருக்குது, அங்கனெல்லாம் கொண்டு போனாங்கன்னா இன்னும் தண்டனை படு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுறாங்க. நம்ம ஆள் அதுக்கெல்லாம் பயந்தவனா தெரியல. அப்புறம் மறுநாள் காலையில் விடியுது. ஆச்சிட்டு போயிட்டு ஹீரோவை முட்டி போட வச்சு ஒரு கத்தி எடுக்கிறாங்க. எடுத்ததை பார்த்தவன், ஆகா நம்மளை பொழந்துட்டாங்கடா அப்படின்னு நினச்சி பார்க்க, அவன் கையில் உள்ள கட்டை அவுத்து வர்றாங்க. அந்த இடத்த பார்த்தா ஒரு ஃபைட் பண்ணுற ஃபீல்டு மாதிரி தெரியுது. அப்புறம் உள்ளேருந்து ஒரு 3 கைதியை அடித்து கொண்டு வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே எறிகிறாங்க. என்னடான்னு பார்த்தா நேற்று நைட்டு சோறை திருடி இருக்கிறாங்க போல இருக்குது. அதுக்காக அவங்கள அடித்து கொண்டு வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே போடுறாங்க. போட்டுட்டு ஒரு பெல் அடிக்க, உள்ளேருந்து ஒரு முரட்டு உருவமாக ஒரு ஃபைட்ரு ஒருத்தவன் அங்கேருந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்குறான். இறங்கினவனை பார்த்தது இவங்களுக்கெல்லாம் கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிருது. அதில் நின்று 3 பேரில் ஒருத்தன் ஓடி போய் அவனை அடிக்க போகிறான். ஒரே பஞ்சு அவன் மல்லாக்க வந்து சாவுறான். அப்படியே 3 பேரையும் போட்டு பெரட்டி காலி பண்ணிடுறான் அதே இடத்துல. அவனுங்களை அந்த ஃபைட்ரு முட்டிச்சு விட்ட கையோட நம்ம ஹீரோவை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டு இறக்குறாங்க. இவங்களுக்கு நினப்பு இவனும் அந்த மாதிரி அடிபட்டு சாக போகிறான்னு. ஆனால் இவன் முரட்டாளுங்கிறது அவங்களுக்கே தெரியல. ஃபீல்டுக்குள்ளே போனவன் உள்ளே போனதும் ஒரு குத்து ஒரு உதை முடிஞ்சுது அந்த ஃபைட்டரோட கதை. பார்த்த நம்ம கேப்டனு வெக்ஸ் ஆகி உள்ளே போயிடுறான். உள்ளே போன கமாண்டர்கிட்ட பக்கத்துலேயே போன ஒரு ஆர்மி, இப்போ அவனை நான் முடிச்சு விடவா அப்படின்னு கேட்க, இருக்கட்டும் அவனை நாளைக்கு கொண்டுக்கலாம், பேசாமரு அப்படின்னு சொல்லி அவனை அமுச்சு விட்டுறான். அத்தோட நம்ம ஹீரோ அங்கே கேம்பில் இருக்கிற இன்னொரு கைதியை ஒருத்தவனை சந்திக்கிறான். அவனோட பேர் கேப்ரியல். அவன் நம்ம ஹீரோவை அவனோட கேப்டன் ஒருத்தன்ட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவன் கேப்டன் ஒரு பாம்பு வெடித்ததில் கால் ஒடிஞ்சி உட்காந்துருக்கிறான். அவன் இவன்கிட்ட கேட்குறான், இந்த ஃபைட்டிங் ரிங்குக்குள்ளே போய் எவனும் உயிரோட வந்ததே இல்லையே, நீ எப்படி வந்த, இந்த சண்டைகள்லாம் நீ எங்கே கற்றுக்கிட்ட, படுபயங்கரமாக அடித்து தும்சம் பண்ணுறிய அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ அப்படியே பெருந்தன்மையாக, நான் ஒரு இடத்துல ஃபைட்டு கற்றுக்கல, நான் ஒரு 4-5 இடத்துல ஃபைட்டு கற்றுக்கிட்டேன், ஹாங்காங், கொரியா அந்த மாதிரியான இடங்கள்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, அதே நேரத்தில் அங்கே 2 ஆர்மி வந்துடுறாங்க. வந்து இவனை கேப்டன்கிட்ட கொண்டு போகிறாங்க. அதே கேள்வியை தான் அந்த கேப்டன் கேட்குறான், இந்த அடி அடிக்கிறிய, தடை செய்யப்பட்ட அடியெல்லாம் அடிக்கிற, நீ எங்கே அந்த ஃபைட்லாம் கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லவும் அவன் ஒன்றும் ரிப்ளை பண்ணல. அந்த பக்கத்தில் ஹீரோ திரும்பி பார்க்க, அந்த ட்ராயரில் இவங்க அப்பாவோட பேட்ச் இருக்குது. ஸோ இவங்க தான் அவங்க அப்பாவையும் கொண்டிருப்பாங்க போல். உடனே பக்கத்தில் அந்த கத்தி எடுத்த அந்த கேப்டனு, நீ இன்றைக்கி உயிரோட புடைச்சிட்டானா நாளைக்கு செத்தே தீருவேன், போ இன்றைக்கி நைட்டை போய் நீ என்ஜாய் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி திரும்ப அவனை அமுச்சு விட்டுறான். மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ ஃபைட்டு ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆக, WWE ரிங்கில் ஜான்சினா உள்ளே வரப்போ மக்கள் கொடுக்குற ஆரவாரம் மாதிரி அங்கே இருக்கிற கைதிகளை அவனுக்கு ஒரே ஆரவாரம் கொடுக்க, அங்கே உள்ள ஆர்மியை மிரண்டு போகிறாங்க. ஃபைட்டிங் ஃபீல்டுக்குள்ளே ஒரு 10-15 கைதிகளை இவனை விட்டு அடிக்க விட்றாங்க. ஹீரோ எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணி ஒரு ஜப்பான் ஆர்மியை கிடுக்குப்படியாக பிடிச்சிடுறான். உடனே வெக்ஸான நம்ம கேப்டனு விறுவிறுன்னு உள்ளே போயிடுறான். அப்புறம் இவங்க எல்லாம் அந்த கேம்புக்கு வந்துடுறாங்க. கேம்பில் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, ஏன் அவங்கள அடித்து கொல்லலை, அவங்க 3 பேரையும் நீ கொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்களாம் கேட்க, அவங்க பாவம் கமாண்டோ ஆர்டரை வந்து அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்கள கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லியிலே பக்கத்தில் அந்த கேப்டனு அந்த அடி வாங்கி தோத்த 3 பேரையும் போட்டுன்னு சுட்டு காலி பண்ணுறான். அப்போ பக்கத்தில் அந்த கேப்ரியல் சொல்கிறான், இன்னும் 1 வாரத்தில் நம்மளாம் ஜெயிலு மாற்றிடுவாங்க, அந்த ஜெயிலுக்கு மாற்ற போகிறையிலேயே பாதி வழியிலேயே போகிற பாதி பேரை கொன்னுடுறாங்க, மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பேரும் கை கால் உடஞ்ச நிலையில தான் இருக்கிறாங்க, எப்படி நம்மளை சாவு நெருங்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ நான் எப்படியாவது காப்பாற்றுறேன், ஆனால் எனக்கு ஒரு ரேடியோ மட்டும் ரெடி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டெல்லாம் கேட்குறான். அந்த ரேடியோ வச்சு அமெரிக்க ஆர்மியை தொடர்பு கொண்டா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறான். உடனே மறுநாள் இவங்க அந்த ரேடியோ திருடத்துக்காண்டி ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க. இந்த கைதிகையெல்லாம் அடிச்சுக்கிட்டு நிற்கிற மாரி அங்கே நிற்க, அந்த கேப்பில் போய் ஹீரோ அந்த ரேடியோவை களவான்ட்டு வந்துடுறான். களவாண்ட கையோட அந்த ஆர்மிலாம் மேலே துப்பாக்கியால் சுட்டு அந்த கலவரத்தை ஸ்டாப் பண்ணுறாங்க. இவன் களவான்ட்டு வந்ததை பக்கத்தில் இருந்த ஒரு நர்ஸ் ஒருத்தி பார்த்துடுறா. அதை பார்த்து நம்ம ஹீரோ அதிர்ச்சி அடைய,
அவள் அவங்கள்ட்ட எதுவும் காட்டி கொடுக்காம முடிச்சுக்கிட்டு நிற்க. அதை பார்த்த ஒரு ஆர்மி, என்ன அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவளை அடிக்கிறான். ஒரு வழியாக அந்த ரேடியோவை எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்து சேர்ந்துடுறான். நைட்டு ரூமில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கைதி, இந்த ரேடியோவை வச்சு நம்ம கேட்க தான் முடியும், இதை வச்சு நம்ம யாரையாவது காண்டாக்ட் பண்ண முற்பட்டோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்மளை அப்புறம் அவங்க வந்து கொலை பண்ணிடுவாங்க, விளைவுகள் ரொம்ப பக்கபலமாக இருக்கும், ஒன்றால் எல்லோரும் மாட்டிக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் வார்ன் பண்ணுறான். அதுக்கு இந்த ஹீரோ, அவங்கள்ட்ட ஒரு ரேடியோ மட்டும் இல்லை, இது மாதிரி பல ரேடியோ வச்சுருக்கானோ, அதனால் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ கம்முனுக்கர்றா, நானே பயந்து போய் கிடக்கிறேன், நீ வேற ஏன்டா பயமுத்திட்டு இருக்கிற, மூடி நிசத்தை சும்மா இருறா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. மறுநாள் காலையில் அந்த கமாண்டோ எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டு, எங்கள் கேம்புக்குள்ளே யாரும் நுழைஞ்சிருக்காங்க, எதையே எடுத்திருக்காங்க, யாருன்னு உண்மையை சொல்லுங்கள் இல்லைன்னா கொன்றுவோம் அப்படின்னு சொல்ல, அதில் 2 பேரும் முன்னே வராங்க. அவங்க உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி கேட்காம அவங்க 2 பேரையும் கழுத்தை வெட்டிடுறாங்க. அதை முடித்த கையோட இவங்க கேம்புக்குள்ளே வந்து ஹீரோ, நான் தான் எடுத்தேன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதான உண்மையை ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எப்படியும் காப்பாற்றிடுவேங்கிற ஒரு நம்பிக்கை தான், பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறாங்க. உடனே மறுநாள் நைட்டு நம்ம ஹீரோ ஆர்மி கண்ணுலலாம் மண்ணை தூவிட்டு இங்கேருந்து அந்த ரேடியோ எடுத்துகிட்டு போய் சிக்னல் கிடைக்கிற ஒரு இடத்துல போயிட்டு காண்டாக்ட் பண்ண தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ சில அந்த ரேடியோவில் அமெரிக்க வார்த்தைகள்லாம் காதில் விழுது. அதை கேட்டுட்டு அதோட திரும்பி கேம்புக்கு வந்துடுறான். மறுநாள் காலையில் நம்ம கமாண்டோ அங்கே இருக்கிற 3 கைதிகளோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அங்கே சொல்கிறான், பக்கத்தில் அமெரிக்கன் ஆர்மி இருக்குது, அவங்க பேசுனதை நான் கேட்டேன், அது வந்து அமெரிக்காவோட ஒரு வேர்டு தான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லி முடித்த கையோட அங்கே பக்கத்தில் ஒரு உடஞ்சி போன ஃப்ளைட்டு கிடக்கு, அதை வச்சு நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்ல, அவங்க சொல்கிறாங்க, அது பறக்காது, அது சும்மா கிடக்குது, அதை வச்சு எப்படி நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம அமெரிக்க ஆர்மியை தொடர்பு கொண்டு அங்கே கொண்டு வர ஃப்ளைட்டை வச்சு இதுக்கும் அதுக்கும் ரோப்பை போட்டு கட்டி நம்ம அது போக ஸ்பீடில் இதுவும் பிடுங்கிட்டு பறந்துடும், ஒரு வழியாக நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, இது ஓகே தான், பட் இதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நம்மளை தொலைன்னு துவைச்சி அத்தோட நம்ம கதையை முடிச்சிருவாங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற கோலின் சொல்கிறான். மறுநாள் காலையில் ஹீரோவை கமாண்டோ ரூமுக்கு கூப்பிட்றான். கூப்பிட்டவன் ரொம்ப மரியாதையோட சேரெல்லாம் போட்டு உட்கார வச்சு அவன்கிட்ட கேட்குறான், உனக்கு இந்த அமெரிக்க லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்குறான். இந்த வார்த்தை நேற்று நைட்டு எங்களுக்கு ரேடியோவில் கேட்டுது, அப்போ ஏதோ அமெரிக்க ஆர்மி எங்களை சுற்றி வந்துட்டாங்க, ஸோ அதனால் நீ இந்த வார்த்தை தெரிஞ்சதுன்னா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறான். அவன் உடனே, இந்த வார்த்தை எனக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சாலும் உங்கள்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட முறைச்சிக்க, நீ சொன்னின்னா உன்னை உயிரோடு விடுவோம், நீ போய் உங்கள் ஃபேமிலியை பார்க்கலாம், குழந்தைங்கள பார்க்கலாம், அப்படி நீ சொல்லலைன்னா இங்கேயே செத்து போயிடுவேன், இந்த அமெரிக்க ஆர்மி நம்மளை தாக்குவாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து செத்து தான் போகிறோம், அதனால் நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்களை காப்பாற்றுற எண்ணம்னா எனக்கு கிடையாது, அவ்வளோ நல்லவன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஹீரோ போயிடுறான். பக்கத்தில் இருந்த சோல்ஜரு, இப்போ நான் உன்னை வெட்டவா அப்படின்னு கேட்க, நீ எப்போ பாரு வெட்டவா நொட்டவான்ட்டு, அமெரிக்க ஆர்மி நம்மளை நெருங்கி வந்துட்டாங்க, நானே நம்மளை எப்படா காலி பண்ணுவாங்கன்னு பயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன், நீ போய் இவனை வெட்ட போகிறேன் நொட்ட போகிறேன்ட்டு போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லி விரட்டி விட அவனும் போயிடுறான் அங்கேருந்து. மறுநாள் காலையில் ஹீரோவோட 2 கையும் கட்டி போட்டு அந்த பொட்டலில் நிறுத்தியிருக்கிறாங்க. நிறுத்தி வாயில் கம்பை கவ்வா கொடுத்து போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. அடிபட்டு கிடந்த ஹீரோ அவுத்து விட்டு குத்துயிரும் கொலவீருமா கீழே கிடக்கிறான். அப்போ அந்த கமாண்டோ ஒரு 5 ஆர்மி அனுப்பிவிட்டு, இப்போ அட்ராவிங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இவன் அடிபட்டு கிடந்த சிங்கம் மாதிரி திரும்பி சிலிப்பிக்கிட்டு கிளம்பி அவங்கள போட்டு போலன்னு பொழந்துடுறான். கடுப்பான கமாண்டோ அந்த ஆர்மியெல்லாம் சுட்டு தள்ளிடுறான். பயங்கரமாக அடிப்பட்ட ஹீரோ மயங்கி கீழே விழ, அப்புறம் முழிச்சு பார்த்தா ஒரு ஜப்பானீஸு மெடிக்கல் கேம்புக்குள்ளே படுத்து கிடக்கிறான். அங்கே பார்த்தா முன்னாடி அவனை காப்பாற்றின அந்த நர்ஸு அங்கே இருக்கா. அவளும் ஒரு கைதி தான் போல். அவள் மருத்துவம் தெரியும் அப்படிங்கிறதுனால எங்கள் ஆர்மிக்கெல்லாம் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அவள்கிட்ட சொல்கிறான், நம்ம அமெரிக்க ஆர்மி சுற்றி வளைச்சிட்டாங்க ஜப்பானீஸ் ஆர்மியை, எப்படியும் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க, அதில் நம்மளும் சேர்ந்து செத்து போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எப்படியாவது நம்ம அதுக்குள்ளே தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்கிறான். அந்த நர்ஸுக்கிட்ட ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க சொல்லி அந்த கமாண்டர் வந்துடுறான். வந்தவன் என்கிட்ட ஒரு 100-150 மேலே ஆர்மி இருக்காங்க, டெய்லியும் ஒருத்தனை விட்டு ஒன்று அடிக்க விடுவேன், ஒழுங்காக உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா ஒன்று நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல, திரும்பி இவனை அந்த மெடிக்கல் கேம்ப்லேருந்து அவன் முன்னாடி இருந்த ஆர்மி கேம்புக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே இவனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, சாவாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ இவன் அவங்களோட சொல்கிறான், நான் அங்கே மெடிக்கல் கேம்பில் இருந்தப்போ அமெரிக்கா விமானங்கள்லாம் நிறையா பறக்குது. ஆக்சுவலாக அவங்க எப்படி இன்னும் 2-3 நாள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ளே நம்ம அவங்கள தொடர்பு கொள்ளணும், இல்லைன்னா நம்மளையும் சேர்த்து அவங்க அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு நைட் ஆனவனும் இவன் இன்னும் ஒரு 2-3 பேர் இந்த கேம்ப்லேருந்து தப்பிச்சு போய் அவங்கள காண்டாக்ட் பண்ண முயற்சிக்கிறப்ப அங்கே ஒரு 2-3 கமாண்டோ இவனை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அவங்கள போட்டு இவங்க பொலன்னு பொழக்க மறுநாள் காலையில் இந்த விஷயம் அந்த கமாண்டோவுக்கு தெரிஞ்சிருது. நேற்று நைட்டு யாரோ இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க, போய் அங்கே இருக்கிற எங்கள் கமாண்டோவெல்லாம் அடிச்சிருக்காங்க, யாருன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி இவனோட ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுட்டாங்க. பிடிச்சி வச்சு அவனை கொல்ல போகிறப்ப அப்போ ஹீரோ சொல்கிறான், நீ தப்பான ஆளை செலக்ட் பண்ணியிருக்க, அவங்களெல்லாம் அடித்தது நான் தான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்ல, நீ இப்போ தான் உண்மையை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறான். அப்போ இவனோட தங்கியிருந்த ஒரு ரொம்ப வீக்கான ஒரு ஆளை இவனுக்கு முன்னாடி நிறுத்தி, இவனை நீ கொல்லு, உன்னை விட்டுறான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன், என்னோட கோழையான ஆளெல்லாம் நான் கொல்ல மாட்டேன், வீரனுக்கு வீரம், தனியாக நிற்கிறவனாக தான் நான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப இவனோட ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்த ஆர்மியெல்லாம் அடித்து தாக்க ஆரம்பிக்கிறான். அடிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே அவனை ஒரு வழியாக பிடிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோ கமாண்டோ கிட்ட, நீ இவனையும் அடிக்கிறதுக்கு பதில் டேரெக்டாக என்னோட சண்டை போட, நம்ம 2 பேரில் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துரும் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்றான். அவன் இதெல்லாம் முடியாது, என்ன காலி பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறியாங்கிற மாதிரி நைஸாக எஸ்கேப் ஆயிடுறான். திரும்பி கேம்புக்கு வந்த நம்ம ஹீரோ, நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அமெரிக்க ஆர்மி, அதுக்குள்ளே அவங்கள தொடர்பு கொண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக இவனோட ஃப்ரெண்டும் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு இந்த ரேடியோவில் சிக்னல் எடுத்து அமெரிக்க ஆர்மியை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வழியாக சிக்னல் கிடச்சிருது. அவங்கள்ட்ட இவங்க இருக்கிற இடத்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து திரும்பியும் ரூமுக்கு வந்துடுறாங்க. கேம்புக்கு திரும்பி வந்தவங்கள இந்த ஜாப்பனீஸ் ஆர்மி இங்கே வெளியில் போனது தெரிஞ்சு அவங்க 2 பேரையும் பிடிச்சி கட்டி போட்டுடுறாங்க. மறுநாள் கிட்டிஞ்சா தீபாவளி அப்படி அமர்க்கலமாக ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா இவனுங்க சிக்னல் கொடுத்ததை வச்சு இந்த அமெரிக்கன் ஆர்மி இவங்க இப்போ கேம்ப்பு போட்டுருக்கிற இடத்துக்கு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடி நெருதுளி பறக்க எல்லாரையும் குழந்து சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கேப்பில் நரசம்மா 2 இவங்க 2 பேரும் கட்டி போட்டிருக்கவங்கள அவுத்து விட்டோன்னே இவங்க 4 பேரும் சேர்ந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஜேம்ஸும் அவனோட ஃப்ரெண்டும் மேலே கண்காணிப்பு ஷெட்டு மேலே ஏறி அங்கே இருக்கிற ரேடியோவை எடுத்து அமெரிக்கன் ஆர்மியை தொடர்பு கொள்ளத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ கீழே பார்த்தா ஜாப்பனீஸ் ஆர்மி எல்லாம் இவங்களோட கூட்டாளிகளான கைதிகளை சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த ஜேம்ஸ் பக்கத்தில் இருந்த ஒரு கன் எடுத்து அவங்கள சுட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஜேம்ஸோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜப்பான் ஆர்மியெல்லாம் போட்டு பொலன்னு பொலந்து வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அங்கேருந்து கட் பண்ணா ஜேம்ஸு ஜாப்பனீஸ் கேப்டன் இருக்கிற அந்த கூடாரத்துக்குள்ளே உள்ளே இறங்குறான். இறங்கி நம்ம கேப்டனை பார்த்து, இன்னைக்கு நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, இன்னைக்கு தான்டா உனக்கு பால் ஊற்றுற கடைசி நாள் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த கேப்டனும், நானும் இதுக்காக தான்டா காத்துக்கிட்டு இருக்கேன், அவன் அடிக்கிற இவன் அடிக்கிற ஊரில் உள்ளவெல்லாம் அடித்து பார்த்து என்னோட பவர் என்னன்னு தெரியுமாடா அவனுக்கு, வாடா இறங்கி பார்ப்போம்னு சொல்லி கத்தி எடுத்து 2 பேரும் களத்தில் இறங்குறாங்க. சரியான சண்டை, சும்மா சொல்லக்கூடாது, கேப்டன் இவனுக்கு செலச்சவன் இல்லை, ஈக்குவலாக சண்டை போடுறான். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு திரையை கிழிச்சிட்டு போய் வெளியில் விழுறாங்க. ஒரு வழியாக ஜேம்ஸு அந்த கேப்டனை போட்டு மூஞ்சி முறையெல்லாம் பொலன்னு புழக்க, அப்போ அவன் ஃப்ரெண்டு அங்கேருந்து காப்பாற்றி 2 பேரும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கல பக்கத்தில் இருந்த ஒரு ஜாப்பனீஸு ஆர்மி ஒருத்தவன் துப்பாக்கி எடுத்து அவங்கள சுட போகிறான். அந்த கேப்டனை தட்டி விட்டு அவங்கள காப்பாற்றி விட்டுறான். அங்கேருந்து தப்பிச்சு ஓடினங்க. அங்கே உடஞ்சி கிடந்த அந்த பிளெயினில் ரோப்பை கட்டி மேலே பறக்கிற அமெரிக்க ஆர்மி ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கீழே பறந்து வர அந்த ரோப்பை தூக்கி மேலே போட்டு கட்டி அது பறக்கிற ஃபோர்ஸில் கீழே கிடந்த ஃப்ளைட்டு காட்டெல்லாம் புட்டிங்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே இவங்க எல்லாரும் உட்காந்து தப்பிச்சு போயிடறாங்க. தப்பிச்சு போகிறப்ப ஜேம்ஸு மீதம் இருக்கிற கைதிகள்கிட்டலாம் சொல்லிட்டு போகிறான், நான் உங்களை காப்பாற்றுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்துடுறாங்க. அதோட கட் பண்ணால் 8 இயர்ஸ் பேக்கு நம்ம ஜேம்ஸு ஒரு கெராத்தே ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராகிறாரு. அந்த கெராத்தே ஸ்கூல் யாருக்குறான்னு பார்த்தா ஜாப்பனீஸ் கேப்டனோட பையன் ஒரு கராத்தே ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறான். அங்கே அந்த கேப்டனோட ஃபோட்டோ மாட்டியிருக்கு. அந்த ஃபோட்டோவை காமிச்சு, இருந்தாலும் எங்கே இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்க, அந்த மாஸ்டர் உடனே இருந்தாலும் மருகையாகி பல வருஷம் ஆகுது, என்ன கதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் அப்பாவை நான் ஒரு ஆர்மி கேம்பில் வச்சு தான் பார்த்தேன், பிலிப்பைனு ஜப்பானு ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கையில் அந்த கேம்பில் நான் மாட்டிக்கிட்டேன், அப்போ தான் உங்கள் அப்பாவை நான் பார்த்தேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல, அவன் உடனே தெரியும் சொல்லியிருக்கிறாரு, நீ ஏதோ மறுமாடிலாம் அடித்து எல்லாரையும் தும்சம் பண்ணதா சொன்னார், இங்கே எதுக்கு வந்திருக்க, எங்கள் அப்பாவை அடித்ததை சொல்லி எங்கள் குடும்பத்தை கேவலப்படுத்த இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க, பதில் சொல்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே பின்னால் இருந்த அந்த ஸ்டூடெண்ட்டை விட்டு இவனை அடிக்க சொல்கிறான். அங்கே ஆரம்பிக்குது ஒரு ஃபைட்டு.
அன்னியன் படத்தில் கராத்தே ஸ்டூடெண்ட்லாம் விக்ரம் பறக்க விடுற மாதிரி அடிச்சு ஜேம்ஸ் எல்லாத்தையும் பறக்க விட்றான். எல்லாரையும் அடித்து முடிக்க டென்ஷனான மாஸ்டரு, என்ன பயலுண்டாடா இவனை அடிச்சுட்ட, இவன் நான் இறங்குறேன்னு களத்தில் இறங்குறான். அவனையும் போட்டு பின்னு பின்னி அவனும் தோற்று போயிடுறான். அந்த மாஸ்டர் சொல்கிறான், உண்மையிலேயே நீ ஒரு வீரன் தான், நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவோட பேட்சை அவன்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காரு போல். அதை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு சலாம் வைக்கிறான். அதோட அந்த படம் முடியுது.